பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற தமிழ் மாணவி வைத்தியசாலையில் வயிற்று குத்து என்று சொல்லி அனுமதியாகி அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் மலசலகூடத்திற்குள் குழந்தையை பெற்று பின்னர் ஜன்னலால் தூக்கி எறிந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐதவிர யாழ்ப்பாணத்தில் மனைவி கடன் பெற்றதால் கணவன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐதவிர ஆவாக்குழு பாணியில் மட்டக்கிளப்பிலே வாள்வெட்டி சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்வகை காரணமாக பழி வாங்கும் எண்ணத்தில் இந்த வாள்வெட்டி சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உங்களால் உடனுக்குடன் பார்வையிட முடியும். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற மாணவி குழந்தை பிரசவித்த நிலையிலே சிசுவை ஜன்னலால் தூக்கி எறிந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் காலை 3:30 மணியளவில் மட்டக்கிளப்பில் ஒரு பகுதியைச் சேர்ந்த 18 வயதான மாணவி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் வயிற்று குத்து என கூறி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்ட குறித்த மாணவி பின்னர் விடுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். மருத்துவரிடம் இவர் வயிற்று குத்து என்று கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மருத்துவரும் சரியாக பரிசோதிக்காமல் அந்த மாணவி சொன்னதை கேட்டு அந்த மாணவியின் சலத்தை சோதனைக்குட்படுத்தியதுடன் தொடர்ச்சியாக அந்த மாணவிக்கு வலி நிவாரண ஊசியையும் செலுத்தி இருக்கின்றார். அதாவது வயிற்று குத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஊசியை செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் குறித்த 18 வயதுடைய பாடசாலை மாணவி அந்த விடுதியில் இருக்கின்ற மலசல கூடத்திற்குள் சென்று அங்கு குழந்தையை பிரசவித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு தூக்கி எறியப்பட்ட சிசு ஜன்னல் பிளேட்டிலே விழுந்திருக்கின்றது. உடனடியாக அந்த சிசுவின் அழுகுரல் கேட்டு தாதியர்கள் அந்த இடத்திற்கு ஓடி சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த மாணவி குழந்தை பெற்றதை அந்த தாதியர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த சிசுவை மீட்டு அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. தாயும் சேயும் தற்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற மாணவி, அதுவும் உயர்தரத்தில் கல்வி கற்று வருகின்ற மாணவி கர்ப்பமாகி இவ்வாறு பொய் சொல்லி வயிற்று வலி என்று வைத்தியசாலையில் அனுமதியாக்கி பின்னர் குழந்தையை பிரசவித்து தூக்கி எறிந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதாவது கடந்த வருடம் அளவிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவி குழந்தையை பெற்றுவிட்டு விடுதியிலிருந்து தப்பி சென்றதாக செய்திகள் வெளியாகின்றது. அதற்கு பிறகாக அந்த மாணவி சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இவ்வாறு பல விடயங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐதவிர மாணவிகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுவது, ஐதவிர மாணவிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றமை போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் தான் இந்த சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது மட்டக்களப்பில் இந்த சம்பவம் இடம்பெற்ற தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைக்கு பின்னர் இன்னும் பல செய்திகள் வெளிவரும் என்று கூறப்படுகின்றது. அதை தவிர மேலும் பல விசாரணைகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் மனைவி அதிக கடன் வாங்கியதால் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட நபர் தொடர்பாக உறவினர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து அவரது சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே உடற்கூற்று பரிசோதனைகள் நிறைவடைந்ததன் பின்னர் உறவுகளிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி அதிக கடன் வாங்கியதால் மன உளைச்சலுக்குள்ளான குறித்த நபர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர இந்த சம்பவத்தின் பின்னணியில் வேறு ஏதும் விடயங்கள் நடந்ததா என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் வாள்வெட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது.
ஜாழ்ப்பாண ஆவா குழு பாணியில் மட்டக்களப்பிலும் தற்பொழுது இவ்வாறான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதா என்கின்ற கேள்வியையும் விமர்சனங்களையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த 20ஆம் திகதி அன்று மட்டக்களப்பு ஆரேயம் பகுதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மின்னொலியில் அவர்கள் இவ்வாறு அங்கு விளையாடி கொண்டிருந்த போது திடீரென வாள்வெட்டு குழு ஒன்று மைதானத்திற்குள் நுழைந்து சில இளைஞர்களை குறிவைத்து துரத்தி வாளால் வெட்டி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு துரத்தி வாளால் வெட்டிய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தப்பி ஓடியோர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காத்தான்குடி போலீசார் இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வாழ்வெட்டுக்கான காரணம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கோயில் ஒன்றிலே இப்போது வாழ்வெட்டில் ஈடுபட்ட கும்பலுக்கும் வாழ்வெட்டுக்கு இலக்கான நபர்களுக்கும் இடையிலே அல்லது இளைஞர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஒன்று ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் முகமாகத்தான் இவ்வாறு 5 பேர் கொண்ட கும்பல் வாள்களுடன் வந்து மட்டக்களப்பு ஆரையம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் அந்த தாக்குதலை கடந்த 20ஆம் தேதி மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அடிப்படையில் பகை தீர்க்கும் எண்ணமே இருந்ததாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மட்டக்களப்பிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கின் சில பகுதிகளில் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்தது. மட்டக்களப்பில் இது போன்ற சம்பவங்கள் பெரிய அளவிலே இடம்பெறுவதில்லை. ஆனால் தற்பொழுது மட்டக்களப்பிலும் இவ்வாறு ஆவா குழு பாணியிலே ஒரு வாழ்வெட்டு குழு தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிய வருகின்றது. அதை தவிர பல சம்பவங்கள் தற்பொழுது மட்டக்களப்பில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அங்கும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். எனவே இவ்வாறான சம்பவங்களை வளரவிடக் கூடாது என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அதாவது யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு அதிகளவான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இதனை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்றே நாங்கள் போராடி வருகின்றோம். அது தவிர அண்மையில் யாழ்ப்பாணம் தனங்கிழப்பு எனப்படுகின்ற பகுதியில் அதிபர் ஒருவரும் ஓய்வு பெற்ற அதிபரும் பூனேரி பகுதியிலிருந்து சென்று கொண்டிருக்கின்ற போது வீதியில் போதைவத்துக்கு அடிமையான கும்பல் ஒன்று அவர்களை தாக்கி இருந்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது ஓய்வு பெற்ற அதிபரான விசுவாசம் எனப்படுகின்ற நபர் ஊரில் இருந்திருந்தார். இவ்வாறு சம்பந்தமே இல்லாமல் தாக்குதல் நடத்தப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழலில் மட்டக்களப்பில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர ஆரம்பித்திருப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு போக்காகவே பார்க்கின்றோம். எனவே இது தொடர்பாக போலீசார் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தால் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கு நடக்காமல் இருக்கும், அந்த இடமாவது நிம்மதியாக இருக்கட்டும். ஆகவே போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்றார்கள். அந்த வகையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தவிர மொத்தமாகவே இந்த வன்முறை சம்பவங்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று வடக்கு கிழக்கில் வாள்வெட்டு சம்பவங்கள், தென்னிலங்கையிலே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் என்று இலங்கை முழுவதும் எந்த இன மக்களை எடுத்துக்கொண்டாலும் ஒருவருமே நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்கின்றார்கள். ஆகையால் அனைத்து விடயங்களும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு இந்த வன்முறை கலாச்சாரங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் விருப்பமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.